உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ glory, 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 glory. Hallelujah, hallelujah. ஆமென். சம்பந்தப்பட்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் தைரியமா கேளுங்க, தயங்காம கேளுங்க. அப்பொழுது ஆவியில் இருக்கிற உங்கள் கட்டு அங்கே அறுக்கப்பட்டு போகும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையை நிரப்பிவிடும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தரை மட்டும் நம்மை நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த காரியங்களில் நல்ல தீர்மானத்தையும் ஜெயத்தையும் தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல சாட்சி உள்ள ஜீவியத்திலே பிரகாசிக்க செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குமரி மாவட்ட ஊழியங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட். குண்டியோடு வட்ட ஊழியங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பள்ளியாடி வட்ட ஊழியங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பெதேல்புரம் வட்ட ஊழியத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். குமரிமுனை வட்ட ஊழியங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். முளங்குழி வட்ட ஊழியங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அருமனை வட்ட ஊழியங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். உரியாக்கோடு வட்ட ஊழியங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய மாவட்ட போதகருக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லா வட்ட போதகர்களுக்காய் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா தேவ ஊழியர்களுக்காய் ஸ்தோத்தரிப்போம். அவருடைய குடும்பங்களுக்காய் மனமார ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. எல்லா விசுவாச குடும்பங்களுக்காய் ஸ்தோத்தரிப்போம். பல்வேறு ஊழியங்களில் பொறுப்படுத்தி செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்தரிப்போம். இந்த மார்த்தாண்ட சபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சபையின் மேல் சபையார் மேல் கிருபை ஊற்றப்படும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமான ஐக்கிய ஆராதனை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அன்பு தகப்பன் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அனைத்து தேவ ஊழியர்களை ஆசீர்வதியும், விசுவாச மக்களை ஆசீர்வதியும். இன்றைக்கு புதிதாய் வந்து வசனங்களை கேட்க வந்தவர்களை ஆசீர்வதியும். எல்லாருக்கும் கிருபையை ஊற்றும். உங்க வேத வசனம் சொல்லுகிற பாதையில் நாங்கள் நடந்து உமது ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்று உமக்கு சாட்சிகளாகவும் மற்றவர்களுக்கு முன்மாதிரிகளாகவும் வாழும்படி எல்லாருக்கும் கிருபை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு வசனத்தின்படி நாங்கள் உணர்த்தப்பட்ட இந்த காரியங்களுக்காய் மறுபடியும் ஏகோபித்து ஜெபிக்கிறோம் அப்பா. நான் எங்கள் கையில நீர் தருகிற எந்த வருமானமானாலும் கட்டுப்பாடோடு ஒழுங்கோடு தகுதியின்படியே நாங்கள் அதை அனுபவித்து, ஆண்டவரே, எல்லாம் அதிகாரம் இருந்தாலும் தகுதியின்படியே அனுபவித்து சாட்சியாய் பிரகாசிக்க உதவி செய்யுங்கப்பா. இது நிமித்தம் ஒரு இடரல், விழுகை, வீழ்ச்சி, தோல்வி, மங்கல் எங்கள் வாழ்க்கையில் வரவே கூடாதப்பா. எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. வரதட்சணை வாங்க மாட்டோம், வரதட்சணை கொடுக்க மாட்டோம். அந்த தீர்மானத்தை எல்லாருக்குள்ளும் உறுதிப்படுத்தி வாழ்க்கைகளில் விவாக காரியங்கள் வரும் பொழுது சாட்சியாய் நிற்க, ஒரு கல்யாண செலவு கூட ஒரு பண பரிமாற்றம் வேண்டாம். உங்க பிள்ளைக்கு எதை கொடுக்கணுமோ அதை நீங்க கொடுங்கன்னு சொல்லி நல்ல ஒரு மன விடுதலையோடு நின்று காரியங்களை செய்து கர்த்தருடைய பூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க தகப்பனே, வழி நடத்துங்கப்பா. போதிக்கிற நாங்கள் இதில் மிக மிக சாட்சியா இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. எல்லாருக்கும் உதவி செய்யுங்கப்பா. மாத்திரமல்ல, குறை பேசக்கூடாது என்கிறது வேதத்தில் எத்தனை எச்சரிப்புகள், எத்தனை எச்சரிப்புகள் அப்பா. எவ்வளவு பயங்கரமான தண்டனைகள் அதற்கு இருக்கிறதப்பா. தெரியாத்தனமாகவும் பழக்க தோஷத்தின்படியும் இவைகளையெல்லாம் செய்து 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 பல சாபங்களையும் கட்டுகளையும் வேதனைகளையும் வாங்கி வைத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இறங்கி இந்த நாளில் அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு எல்லாரும் மறுபடி கிறிஸ்துவுக்குள் பிரகாசிக்க உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஊழியர்களுக்குள்ளே இது விஷயமா இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படட்டும். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படட்டும். எல்லாரும் விடுதலை பெற்று எழும்பி பிரகாசிக்க எங்களை வழி நடத்தும். இரவு கூட்டம், நாளை கூட்டம் எல்லாவற்றையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிற அன்பின் விருந்தை ஆசீர்வாதமாக்கி சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு நடைபெற உதவி செய்யும். எல்லாவற்றிலும் தேவ கிருபை பெருகட்டும். இந்த சபையை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இது கோடான கோடியாய் வளர்ந்து பெருகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். கிளைவிட்டு பரம்பட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். எல்லா பகுதிகளிலும் ஆண்டவரே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். விஸ்தாரமாக்கும், விசாலமாக்கும், நன்மைகளால் நிரப்பும். தேவ அபிஷேகமும் கிருபையும் ஆத்தும ரட்சிப்பும் அற்புத அடையாளங்களும் தெய்வீக கிரியைகளும் விளங்கட்டும். எல்லார் மேலும் கிருபை தங்கியிருப்பதாக. துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இங்கே கூடி வந்த எல்லா சபைகளோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.